தமிழகத்தில் உட்கார்ந்து பேசுகிற தகுதியும் வல்லமையும் கொண்டவர் தந்தை பெரியார் ஒருத்தர் மட்டும்தான். இதெல்லாம் ஏதோ மைக் கிடைச்சிருக்கிறதுக்காக சொல்ற புழுகல்ல. ஏன்னா நான் அரசியல்வாதி அல்ல. Got the man with the plan right here. நான் தம்பி சீமான் ஓட்டிருக்கேன். பொய்யெல்லாம் பேச மாட்டேன். Yeah, clap for me man right here. எனக்கு இந்த அரசியல் அறிப்பெல்லாம் கிடையாது. இருந்துனா ஏதாவது நல்ல கட்சியில சேர்ந்து ஏதாவது நேரிக்கு நானும் டெல்லியில் போய் ஒரு மந்திரி ஆயிருக்கேன். இப்ப டெல்லியில மந்திரியா இருக்கவங்களுடைய அனுபவத்தை விட அந்த கட்சிகளில் எனக்கு அனுபவம் அதிகம். அந்த கட்சி தலைவர்களுக்கும் என்னை பற்றி நன்கு தெரியும். நான் போய் சமாளிப்பேன் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் அப்படி எதற்காகவும் எப்போதும் போய் நின்றதில்லை. ஏனென்றால் எனது அரசியல் வேறு. அந்த அரசியல் மக்களுக்கான அரசியல். அதை தருவதற்கான தலைவர்கள் நான் தேடி தேடி அலைந்தேன். புத்தனை போல் அலைந்தேன். யாருமே கண்ணுக்கு படவில்லை. கடைசியாக என் தம்பி சீமான் எனக்கு கிடைத்திருக்கிறார். நிச்சயமாக தமிழனுக்கு ஒரு விடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை போதும். மற்றபடி அரசியல் அறிப்போட எல்லாத்தையும் திட்டணுங்கிறதுக்காக படம் எடுத்துன்னு தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். நான் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 5:30 மணிக்கு குளிச்சுட்டு வந்து ஹோட்டல்ல முன்னாடி உட்காந்துக்குவேன். அப்புறம் நாம எந்திரிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா அசோசியேட் டைரக்டர் எந்திரிப்பேன், அப்புறம் கேமராமேன் எந்திரிப்பேன், அப்புறம் கேமரா அசிஸ்டன்ட் எந்திரிப்பேன். கடற்கடன்னு வேலை நடக்கு. 7 மணிக்கு முதல் ஷாட் எடுத்துருவோம். அப்படி எடுத்தோம்னா 9 மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ள ஒரு சின்ன காட்சியோ அல்லது பெரிய காட்சியினுடைய பகுதி எடுத்து முடிச்சிருவோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம உழைக்கிறோம். ஏன்னா சினிமாவை தவிர வேற நமக்கு எந்த யோசனையும் கிடையாது. ஒருவேளை 6 மணிக்கு பேக்க போனா அதுக்கப்புறம் ஏதாவது யோசனைகள் வரலாம். ஆனா அது கூட எனக்கு வரதில்லை. நான் 10 வருஷமா அந்த யோசனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இசை ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. பாரதி ராஜா என்கிற பல்கலைக்கழகத்தின் மூத்த மாணவன் பாக்யராஜ். அவருக்கு அடுத்த மாணவர்கள் தான் நாங்கெல்லாம். அதனால எப்பவுமே சீனியர் ஸ்டூடெண்ட்டை பார்த்தோன்னா ஒரு நடுக்கம் ஒரு பதட்டம் வரும் இல்லைங்களா? அதுதான் பாக்யராஜ் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஏற்படும். இன்றைக்கு நக்கலும் நையாண்டியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் பிளே எப்படி எழுதுறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டது என் அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்கிட்ட தான். ஆகவே இதெல்லாம் ஏதோ மைக் கிடைச்சிருக்கிறதுக்காக சொல்ற புழுகல்ல. ஏன்னா நான் அரசியல்வாதி அல்ல. நான் தம்பி சீமான் ஓட்டிருக்கேன். பொய்யெல்லாம் பேச மாட்டேன். இந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய எண்ணங்களை பதிவு செய்ய முடியுங்கிறதுனால நான் சொல்றேன். பாடலுக்கான சூழலை சொல்றது நான் தான். அதனால ஏதோ என்னை அறியாம என் மேல ஒரு கூர்ந்து கவனித்த வந்த இசைஞானி இவன் நல்லா வருவான் அப்படின்னு நம்பி மறைந்த பெரும் எழுத்தாளர் கலைமணி அவர்களை கூப்பிட்டு மணிவண்ணனை டைரக்டர் ஆக்கி எடுங்கன்னு சொல்லி எடுத்த படம் தான் கோபுரங்கள் செய்வதில்லை. இன்றைக்கு அந்த இசைஞானியை நான் இப்பெல்லாம் நம்மளுக்கு மியூசிக் பண்றது இல்லைங்க அவரு. அப்ப நம்மளுக்கு வர ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் அவர் சம்பளத்துக்கு கேட்டவனையே நம்மளை கட் பண்ணிடுறாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. அதனால இசைஞானியை நாம் இழக்க வேண்டிய அவசியம் பட்ஜெட்டின் காரணமாக இருக்கிறது. ஏற்கனவே சிவகுமார் பட்ஜெட்டு எகிரி போஷன் ஒரு பெரிய பூசணிக்காய் போய் சொல்லிட்டு போய் அங்கே உட்காந்துருக்காரு. இப்பதான் தெரியுது வரையா கிரிமினல் லாயரா இருக்காருன்னு. கோர்ட்டில் நிறைய பொய் பேசி நம்மளையும் கூண்டில் அதெல்லாம் பார்க்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஏறல.